வணக்கம் நண்பர்களே. இந்த வாரத்துக்கான மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். போன வாரம் மார்க்கெட்ல என்ன ஒரு அதிரடியான ஏற்ற இறக்கம் பார்த்தோம் இல்லையா? வாங்க, அத பத்தி தான் இந்த வாரம் நாம ஆழமா பார்க்க போறோம். நீங்களே பாருங்க, வெறும் 3 வாரத்துல நிஃப்டி கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த பிரம்மாண்டமான ஏற்றம் நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஆமாங்க, 2500 பாயிண்ட் ரேலிக்கு அப்புறம் புயல் உண்மையிலே ஓய்ஞ்சிடுச்சா இல்ல இது புயலுக்கு முன்னாடி வர அமைதியா? வாங்க, இதற்கான விடையத்தான் நாம இப்போ தேட போறோம். முதல்ல மார்க்கெட்ல நடந்த இந்த ஏற்ற இறக்கத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் மத்திய கிழக்கிலிருந்து வந்த குழப்பமான முன்னுக்கு பின் முரணான செய்திகள் தான். வெள்ளிக்கிழமை நடந்தத ஒரு கதை மாதிரி சொல்றேன் கேளுங்க. காலையில ஈரான் என்ன சொல்லுது? ஹார்மூஸ் ஜலசந்திய திறந்துட்டோன்னு சொல்லுது. மார்க்கெட் சந்தோஷமா மேல போகுது. ஆனா சாயங்காலம் என்ன ஆச்சு? அவங்களோட ராணுவ குழுவே இல்ல அதெல்லாம் மூடியாச்சுன்னு சொல்லி கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஒரே நாள்ல மார்க்கெட்ட தலகீழ புரட்டி போட்டு ஒரு பெரிய அன்சர்டனிட்டியோட நம்மள இந்த வாரத்தை தொடங்க வச்சிருக்காங்க. சரி, மார்க்கெட் இவ்ளோ ஏறினதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இப்போ முன்னாடி ஒரு பெரிய பெருஞ்சுவார் மாதிரி ஒரு டெக்னிக்கல் தடை காத்துக்கிட்டு இருக்கு. இத பத்தி தான் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த தடைய புரிஞ்சுக்க நாம ஃபிபனாஷி ரீட்ரேஸ்மெண்ட்னா என்னன்னு சிம்பிளா பார்க்கலாம். ஒரு பெரிய சரிவுக்கு பிறகு மார்க்கெட் எந்த லெவல் வரைக்கும் திரும்பி வரும்னு கணிக்கிறதுக்கு இந்த டூல் ரொம்ப உதவியா இருக்கும். அதுல குறிப்பா இந்த 61.8% லெவல் ஒரு முக்கியமான தடையா பார்க்கப்படுது. பாருங்க, பிரபல சந்தை நிபுணர் PR சுந்தர் என்ன சொல்றாருன்னு. இந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவல அவங்க எவ்வளவு முக்கியமா பார்க்கறாங்கன்னு இந்த ஒரு வரியே நமக்கு நல்ல புரிய வைக்குது. அப்போ நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான நம்பர்ஸ் இதோதான், 24,800. ஏன் இந்த லெவல் இவ்ளோ முக்கியம்னா, இது ஃபிபனாஷி லெவல் மட்டும் அல்ல, ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பாத்தீங்கன்னாலும் இந்த இடத்துல தான் அதிகமான கால் ரைட்டிங் நடந்திருக்கு. அதனால இது ஒரு பலமான தடையா இருக்கு. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா 24,000 ஒரு நல்ல சப்போர்ட்டா செயல்படும். இந்த நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நிஃப்டிய விட்டுட்டு இந்த ரேலிக்கு எந்த செக்டர்ஸ் எல்லாம் பவர் கொடுக்குது, எங்க உண்மையிலே ஆக்ஷன் இருக்குன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. போன வாரத்தோட ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ் இவங்க தான். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது கேபிட்டல் மார்க்கெட்ஸ் செக்டார், அதாவது ஸ்டாக் புரோக்கிங், எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிகள். எப்போ இந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அப்போ முதலீட்டாளர்களுக்கு மார்க்கெட் மேல நம்பிக்கை வந்திருக்குன்னு அர்த்தம். இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அனலிஸ்ட் விஜய் தாக்கர் ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி மார்க்கெட்ல 2 விதமான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு, ஏற்கனவே நல்லா ஏறிக்கிட்டு இருக்கிற வலுவான பங்குகள். இன்னொன்னு, இப்பதான் ஒரு பேஸ்ல இருந்து பிரேக் அவுட் ஆகி தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிற பங்குகள். உங்க ட்ரேடிங் ஸ்டைலுக்கு எது செட் ஆகும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சரி, இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து வர வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கலான்னு ஒரு தெளிவான அவுட்லுக்க பார்க்கலாம். இந்த வாரம் எப்படி இருக்கலாம்னா, ஒருவேளை மார்க்கெட் கொஞ்சம் கேப் டவுன்ல ஆரம்பிக்கலாம். ஆனா முதல் டெஸ்ட் என்னன்னா 24,400க்கு மேல நிக்கணும். அங்கிருந்துச்சுன்னா அடுத்த டார்கெட் அந்த 24,800 தான். பொதுவான கருத்து என்னன்னா, ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இப்ப பாசிட்டிவா மாறிடுச்சு. அதனால வர்ற சரிவுகள் எல்லாமே ஒரு வாங்கறதுக்கான வாய்ப்பா தான் பார்க்கப்படுது. சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வாரம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு சுருக்கமா சொல்றேன். சிம்பிளா சொல்லணும்னா 4 விஷயம். 1, அந்த மேஜிக் நம்பர் 24,800. இது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். 2, ஹார்மோஸ் ஜலசந்தி நியூஸ். இது மார்க்கெட்டை ஆட்டி படைக்கும். 3, கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மற்றும் எனர்ஜி செக்டர்ஸ் மேல ஒரு கண் வைங்க. 4வது, ரொம்ப முக்கியமானது, இவ்ளோ நாள் வித்துக்கிட்டே இருந்த FIIs இப்போ வாங்க ஆரம்பிக்கிறாங்களான்னு பாருங்க. இது ட்ரெண்ட மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான சிக்னல். ஒரு முக்கியமான பொறுப்பு துறப்பு. நாங்கள் செபியல் பதிவு செய்யப்பட்ட அனலிஸ்ட் கிடையாது. இந்த ஆய்வு முழுக்க முழுக்க உங்களுடைய கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். நீங்க எந்த முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நன்றி.